மழையை நம்பி விதைச்சவங்க எல்லாருமே தலையில கைய வச்சு கொண்டிருந்தவங்க. ஏனென்றா இந்த முறை விவசாயிகளுக்கு மழை பிந்தினதுனால விவசாயிகள் எல்லாருமே தலையில கை வச்சு கொண்டிருந்தவங்க. இந்த முறை வேளாண்மை அப்படியே போயிடுமோன்னு சொல்லி கை வச்சு கொண்டிருந்தவங்க. ஆனா நேற்று வவுனியாவில இந்த வயல் விதைச்சவங்க எல்லாருக்குமே மனம் குளிர்ந்திருக்கு. ஏனென்றா மழை ஓரளவுக்கு பரவாயில்லை, வயலை காப்பாற்றுற அளவுக்கு மழை இருந்திருந்தது. நேற்று எங்களோட பாத்தீங்கன்னா ஒரு வாழைக்குலை, கறி வாழைக்குலை அப்படியே விழுந்துட்டுது. நாங்க வளமையா வாழைக்குலைன்னு சொன்னா வாழைக்காயில சிப்ஸ் தான் செய்யறோம். அப்ப இந்த முறை வித்தியாசமா ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு வாழைக்காயில போண்டா மாதிரி செஞ்சிருந்தேன். அதுக்கு என்னன்னா முதல்ல வாழைக்காயை நான் வெட்டி கழுவி ஓரளவுக்கு அவிய வச்சு எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா வெங்காயம், செத்தல், கடுகு, பெருஞ்சீரகம் எல்லாத்தையுமே போட்டு தாளிக்கணும். அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு, அதாவது அந்த வாழைக்காய்க்கும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தூள், அதை விட வெட்டுத்தூள், கொஞ்சம் இறைச்சி தூள் எல்லாத்தையுமே நல்லா தாளிச்சிட்டு பிறகு அந்த தாளிச்சதை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வாழைக்காய்களை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிட்டு பிறகு நாங்கள் அந்த தோய்ப்பு மாவு எல்லாத்துக்குமே செய்யற மாதிரி கொஞ்சமா கோதுமை மாவும் அரிசி மாவும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள போட்டு பொரிச்சு எடுத்தா நல்ல சுட மலைக்கு நல்லா சுட வாழைக்காய் போண்டா ரெடி ஆகிடும். அந்த இரவு சத்தம் பாருங்க, அந்த மலை தவளை மாறி தவளை கத்திக்கொண்டு கேட்க ஒரு பிளைன் டீயம் போட்டு குடிச்சேன், வேற லெவலா இருக்கு. இது வாழைக்காய் போண்டா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததை விட பரவாயில்லாம வந்துருங்க. அப்ப திருப்பியும் செய்வீங்களா? செய்யுங்க. ரொம்ப